காங்கிரஸ் ஆட்சியின் போது ஊழல்கள், குண்டுவெடிப்பு சம்பவங்களால் தங்களுக்கும் நாட்டுக்கும் என்ன நடக்குமோ என்று இந்திய மக்கள் நினைத்துக் கொண்டிருந்ததாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். ராஜஸ்தானில் 17,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், வளர்ந்த இந்தியாவை பற்றி தான் பேசும்போது அது வெறும் வார்த்தைகள் அல்ல, ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்வையும் வளமாக்குவதற்கான பிரச்சாரம் என கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அனைத்து ஏமாற்றங்களையும் விட்டு வெளியேற இந்தியாவுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், இந்தியா நம்பிக்கையுடன் முன்னேறி வருவதாகவும் குறிப்பிட்டார். தொலைநோக்கு பார்வையுடன் நேர்மறையான கொள்கைகளை உருவாக்க முடியாது என்பது காங்கிரசின் மிகப்பெரிய பிரச்சினைகளில் ஒன்று என்றும் பிரதமர் மோடி சாடினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என கர்நாடக மாநில பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டுக்கான கர்நாடக மாநில பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சரும் நிதியமைச்சருமான சித்தராமையா தாக்கல் செய்தார். அதில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஒரு தனி மண்டல குழு, 2 துணை மண்டல குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் உடனடியாக காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தமிழக விவசாயிகளிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து கூறுகையில், 2018ஆம் ஆண்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு விட்டதால் 4 மாநிலங்களின் அனுமதி இல்லாமல் எந்தவொரு புதிய நீர்த்திட்டத்தையும் செயல்படுத்த இயலாது என தெரிவித்துள்ளது. இலங்கையில் வடக்கு மன்னாரிலும் கிழக்கு மட்டக்களப்பிலும் பல வெளிநாட்டு பறவை இனங்கள் அண்மை நாட்களாக அதிகமாக காணப்படுகின்றன. இதில் பெரும்பு நாரை என்ற நாரை இனத்தைச் சேர்ந்த ஒரு பறவை இனம் இங்கு அதிகமாக காணப்படுகின்றது. நிமிர்ந்து நின்றால் சுமார் 1.5 மீட்டர் உயரம் இருக்கும் இப்பறவைகள் செந்நிறம் கலந்த வெள்ளை நிறம் கொண்டவை. நிலத்திலும் அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரிகளிலும் இவை வாழுகின்றன. மேலும் கடும் வெப்பத்தையும் தாங்கி வாழும் பறவைகளாக இவை கருதப்படுகின்றன. இப்பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்து உயரச் செல்லும் காட்சி மனதை கவரும் வகையில் உள்ளது.